ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மூன்றாம் நபர் இனி என்ன பண்ண போகிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்குது. அதே மாதிரி மூன்றாம் நபர் கூட இப்போ பிரேக்கப் ஆகிருக்கு, அல்லது இன்னுமே உங்கள் நபர் மூன்றாம் நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இனி இந்த மூன்றாம் நபர் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வாழ்க்கையை நோக்கி போகிறாங்களா, இல்லை திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாங்களா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த 3 நாளில் என்ன மாற்றம் வரப்போகுது, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக நீங்கள் யாருக்காக இந்த ரீடிங்கை பார்க்குறீங்களோ அந்த பர்சனை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் தேர்ட் பார்ட்டி டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும், அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். இப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலுமே ஒரு விதமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அதுக்காகவே இப்போது நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்காக வந்து இப்போ நீங்கள் காத்திருக்கீங்க. அதே மாதிரி வர இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி எனக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு ஒரு புதிய வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணாலுமே எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கீங்க, சரியா? அதே மாதிரி உங்களுடைய இலக்கு வந்து தெளிவாக இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கான பலன்களை பெறுறதுக்கு இப்போ நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சடனாக உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கும். அந்த நம்பிக்கை ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறப்ப வந்து எதுவுமே உங்களுக்கு ஃபேவராக நடந்திருக்காது. ஆனால் சின்ன சின்ன முன்னேற்றம், சின்ன சின்ன வெற்றிகளை நீங்கள் பார்க்குறப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன முயற்சிகளில் வந்து சின்ன வெற்றிகள் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை வந்து வர இருக்குது. அதே மாதிரி என்னத்தான் நம்பிக்கை வந்தாலுமே பொறுமை இல்லை உங்களுக்கு. ஏன் இவ்வளோ தாமதமாகுது, அந்த மாதிரி எதிர்பார்க்காம உங்களால் இப்போ இருக்க முடியலை. அதே மாதிரி நிறைவேறாமல் போயிருமோ அந்த ஒரு பயமும் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூன்றாம் நபர் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தூக்கம் இல்லை. அவங்க 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்களா, நம்மளை மாதிரி தான் அவங்களும் இப்போ லவ் பண்ணுறாங்களா, நம்மளை மாதிரி தான் அவங்கக்கிட்டேயும் என் நபர் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த உணர்வு வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து இருக்கிறதுனால ஒரு விதமான பயம் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கிற மாதிரியே இருக்கு. உங்களால் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போக முடியல. உங்களுடைய கனவுகளை இன்னுமே வந்து நினைவாக்க முடியல. வெறும் கனவா போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், தேவையில்லாத பயம், சரியா? காத்திருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் நல்ல ஒரு எஃபர்ட் எல்லாமே போட்டிருக்கீங்க. என்னத்தான் நல்லதாக இருந்தாலுமே 1% நல்லதாக நடந்தாலுமே 99% எப்படி இருக்குன்னா பயத்திலே இருக்கீங்க, விரக்தியிலே இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு விதமான தயக்கமும் வருது. ஏன்னா கை நழுவி போயிடுவாங்களோ இவங்க. அதே மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து நீங்கள் கை விட்டுருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த நபரை நீங்கள் சந்திப்பீங்களா அப்படின்னு பார்க்குறப்ப யதார்த்தமாக நீங்கள் இந்த நபரை வந்து சந்திப்பீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா, எங்கேயாவது நீங்கள் பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நபரை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து திரும்பவும் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் சில நல்ல நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது, சரியா? அதே மாதிரி உங்கள் நபர் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க மனசில் அந்த உணர்வுகளை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே தாமதமாகுது, அதுதான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் வந்து எல்லாமே திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கேனே, ஏன் எனக்கு வந்து தாமதமாகுது, நானும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேனே, அதே மாதிரி அவங்க என்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்காங்களே, மீட் பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே கொடுத்தும் ஏன் கை நழுவி போயிடுச்சு, அந்த ஒரு கலக்கமும் உங்களுக்கு வந்து இருக்குது, சரியா? என்னத்தான் பாசிட்டிவாக இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்திலே வந்து உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து உறுதியான செயல்பாடு இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து காத்திருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது, சரியா? அதே மாதிரி நீங்கள் முன்னோக்கியும் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போனாலுமே உங்களுடைய கடந்த காலத்தை வந்து திரும்ப நீங்கள் பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்க, சரி? அதெல்லாம் வந்து மைண்டில் வந்து
வர வர தான் எப்படி இருக்குன்னா ஒரு குழப்பத்தை வந்து திரும்ப திரும்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தாமதமாகறதுக்கு காரணம் வந்து இதுதான் சரியா. ஏன்னா நீங்கள் இன்னுமே கடந்த காலத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்க, எதிர்காலத்தை நோக்கி நிற்கிறீங்க இவங்களுக்காக. இருந்தாலுமே அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில வழிகள் வந்து இன்னும் உங்களை முன்னோக்கி போக விடாமல் உங்களை பழைய நிலைக்கே வச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது தேவையில்லாமல் எதிர்மறையாக எல்லாத்தையும் யோசிக்கிற மாதிரியே இருக்குது. உங்கள் நபருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு சரியா. உதவிக்காக தான் அந்த 3ஆம் நபர்கிட்ட போயிருக்காங்க. அவங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப உங்கள் நபருக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே 3ஆம் நபர் பண்ணியிருக்காங்க. 3ஆம் நபர் பண்ணனால தான் பொருள் சார்ந்த விஷயங்களில் வந்து எப்போவுமே உங்கள் நபர் 3ஆம் நபரையே அதிகமாக வந்து சார்ந்திருக்காங்க. அதே மாதிரி உங்கள் நபர் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே 3ஆம் நபர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அவங்கக்கிட்ட கேட்டு செய்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அதனால் உங்கள் நபர் வந்து உங்களை கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய வீட்டில் சொல்கிறவங்க பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் நபர் மாறி இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த 3ஆம் நபர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தான் இருந்திருக்காங்க. 3ஆம் நபருக்கு வந்து நல்ல பேச்சு திறமைகள் இருக்குது. உங்கள் நபர்கிட்ட எப்போ எப்படி பேசணும், எப்போ ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தணும், எல்லாமே 3ஆம் நபருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 3ஆம் நபர் எப்போவுமே உங்கள் நபரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. உங்ககிட்ட உங்கள் நபர் வந்து உங்களை தான் ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 3ஆம் நபர்கிட்ட ரொம்பவே அடங்கி போயிருப்பாங்க. எப்போவுமே அந்த 3ஆம் நபரை பற்றி தான் உங்ககிட்டயும் அதிகமாக பேசியிருப்பாங்க இந்த நபர். ஏன்னா அவங்களுக்கு அந்த 3ஆம் நபர் மேலே இன்ட்ரெஸ்ட் வர வர உங்கள் பர்சன் வந்து எப்போவுமே உற்சாகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட பேசினா கூட ரொம்ப நல்லா பேசிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் நேரம் தான் பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்கள் உங்கள் நபர்கிட்ட நிறைய வாட்டி பேசி சமாதானம் ஆகிறதுக்கும் சரி, பேசி என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து தீர்த்துக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்தும் உங்கள் நபர் அதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்காம இருந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படியாவது அடுத்த கட்டம் கொண்டு போகணும், அந்த ஒரு மனநிலையில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் நபர் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் இப்போ மேரேஜை பற்றி பேசினாலோ இல்லை கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் கேட்குறீங்கனாலே உங்கள் நபர் அதுக்கு நிறைய காரணங்களை வந்து வச்சுருப்பாங்க. நிறைய காரணங்களை வச்சுருக்கிறப்ப வந்து உங்களுக்கு உங்கள் நபர் மேலே ஒரு வித சந்தேகங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர் வந்து எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு காலத்தில் வந்து என் மேலே தானே அன்பாக இருந்தாங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த இடைவெளி இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த 3ஆம் நபர் கூட தான் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே போயிருக்கு சரியா. அவங்களுக்கான அதிக நேரத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்காக முயற்சிக்கிறதா இருக்கட்டும், அவங்க மேலே அக்கறை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்கள் நபர் வந்து அந்த 3ஆம் நபருக்காக தான் வந்து செஞ்சுருக்காங்க. என்னத்தான் நீங்கள் வந்து நேர்மையாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே கடைசியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. 3ஆம் நபரும் சரி, உங்கள் நபரும் சரி சரி நீங்கள் ரொம்பவே நம்பியிருக்கீங்க. அந்த நம்பிக்கை துரோகம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக வந்து கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேகமாக இந்த நபரை உங்ககிட்ட கொண்டு வரணும், இந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ என்னென்னா எதுவுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்து பொருந்தி போகாத மாதிரியே உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக நீங்கள் இருங்க சரியா. ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப வந்து எதுக்குமே நீங்கள் அவசரப்படவே வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப கொண்டு வரதுக்காக நீங்கள் நிறைய போராடி இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்ன நபர் அது உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க அல்லது தெரிஞ்ச நபராக இருப்பாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி தப்பாக அந்த 3ஆம் நபர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லது உங்கள் நபர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா நடைமுறை வாழ்க்கையை எப்படி பார்க்குறப்ப வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திசை மாறி போனதுக்கப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கருத்து வேறுபாடுகள் தான் அதிகமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்குது சரியா. நீங்கள் இவங்க கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் இப்போது நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கற்பனைகள் வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஃபேமிலியாக வாழணும் அப்படின்னு தான் இவங்க கூட நீங்கள் ஆசைப்படுறீங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ரொம்ப அமைதியாக வந்து இருக்குது. நீங்களும் உங்கள் நபர்கிட்ட பேசுகிறதில்ல, உங்கள் நபரும் உங்ககிட்ட பெருசாக பேசுகிறதில்ல. இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னத்தான் அமைதியாக இருந்தாலுமே நீங்கள் அவங்க மேலே வச்ச அந்த அன்பு இப்போவும் உங்கள் மனசில் வந்து இருக்குது. அவங்க திரும்ப வரமாட்டாங்களா, திரும்ப வீட்டுக்கு வரமாட்டாங்களா, திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து நாங்கள் தொடங்க மாட்டோமா, திரும்பவும் எங்களுக்குள்ளாடி ஒரு ஒற்றுமை வராதா அப்படின்னு தான் இப்போ நீங்கள் நினைக்கிறது. நீங்கள் எப்போவுமே இந்த நபர் உங்கள் கூட இருந்த அந்த நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கு எல்லாமே நன்றி உணர்வை வந்து செலுத்துங்க.
உணர்வு பூர்வமாக முழு மனசோட நன்றி உணர்வை நீங்கள் செலுத்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து திரும்ப ரீயூனியன் ஆகும். சரியா? 3ஆம் நபர் கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இவங்க திரும்ப உன் லைஃப்பில் வரமாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் நபர் கூட சவால் விட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க திரும்ப உன் லைஃப்பில் நான் வரமாட்டேன் அப்படின்னு. என்னத்தான் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாலுமே திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரீயூனியன் ஆகும். சரியா? முடிஞ்சு போன இந்த பந்தம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இன்னுமே இந்த பிரபஞ்ச விதிப்படி நீங்கள் பிரியலை. சரியா? அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்னும் இந்த பந்தம் வந்து தொடரப்போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு நிலைமாற்றம் அடைய போகுது. இனிமேல் மாறும். புதிய நம்பிக்கைகள் எல்லாமே புதுசாக உங்களுக்கு வந்து இனிமேல் கிடைக்க போகுது. இனி உங்கள் நபருக்கு உங்களை பற்றின நினைவுகள் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும். உங்கள் நபருக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி திரும்ப பேசலாம் அப்படின்னு மனசார உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து 3ஆம் நபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சுக்கிட்டே போவாங்க. அதாவது 3ஆம் நபர் இனி என்ன பண்ணாலுமே அது பெருசாக வந்து வேலை செய்ய போகிறதில்ல. சரியா? ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் உங்கள் நபர், அதே மாதிரி பிரபஞ்சம், நீங்கள் 3 பேரும் தான். இதை தாண்டி 3ஆம் நபர் இனிமேல் வர முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் நபர் உங்களுக்கு நிறைய காயங்களை கொடுத்துருக்காங்க. ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து உணர்ந்து உங்ககிட்ட சாரி சொல்லுவாங்க. அதே மாதிரி மன ஆறுதலையும் நிம்மதியும் உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. சரியா? இப்போ நீங்கள் எப்போவுமே டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் நபர் வந்து உங்களை கேர் பண்ணலை அப்படின்னு. அதே மாதிரி எதுக்காக தான் இப்படி மாறினாங்கன்னு. ஆனால் இனி போக போக எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இருந்திருக்கு. சரியா? 3ஆம் நபர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த 3ஆம் நபர் கூட வந்து ரொம்பவே ஒப்பிட்டு பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி உங்களே நீங்கள் தாழ்வாக தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க. சரியா? அதனாலேயே உங்களுடைய உணர்வுகளை எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப பயந்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த நபரை திரும்ப நம்ம லைஃப்பில் எடுத்துக்க முடியுமா, திரும்ப இவங்க வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், பயம் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கு. சரியா? ஆனால் இனிமே வந்து அப்படியே கால சூழ்நிலைகள் மாறப்போகுது. அதாவது இவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது. நல்ல நேரம் வரப்போ எப்படி இருக்கும்னா 3ஆம் நபர் தான் வந்து இனி பயப்பட போகிறாங்க. இனி உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்க போகுது. அதே மாதிரி இனிமேல் அந்த கர்மாவை வந்து யார் அனுபவிக்க போகிறாங்கன்னு பார்க்குறப்ப அந்த 3ஆம் நபர் அனுபவிக்க போகிறாங்க. உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சடனாக ஒரு சேஞ்ச் வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சடனாக உங்கள் நபருடைய மனசு மாறி உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ நீங்கள் பிரபஞ்சத்துடைய பாதையில் தான் நீங்கள் போகணும். சரியா? முழுமையாக சரணடைஞ்சிருங்க. என்ன நடந்தாலும் சரி பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சிருங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பேட் சிச்சுவேஷன்லாம் மாறினால இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை வந்து இயல்பான நிலைக்கு வந்துடும். சரியா? இவ்வளோ நாள் உங்கள் லைஃப் வந்து ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கும். ரொம்ப போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வந்து இயல்பு நிலைக்கு வந்து மாறப்போகுது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இந்த காதலுக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும். தேர்ட் பார்ட்டி இனிமேல் வந்து கண்டிப்பாக சூழ்ச்சிகள் வந்து செய்வாங்க. சரியா? எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு நபர், அந்த 3ஆம் நபர் சடனாக வந்து அமைதியாவாங்க. ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் உருவாக்கணும்னு இருப்பாங்க. உங்களை வந்து சேர்ந்து வாழ விடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. சரியா? இப்போ அமைதியாக இருந்தாலுமே கண்டிப்பாக திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து பண்ணுவாங்க. அவங்க டைரெக்டாக பண்ண மாட்டாங்க. இன்டைரக்டாக வந்து திரும்பவும் உங்கள் 2 பேருக்குள்ளாடி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. நீங்கள் எதை நினச்சும் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய உள்ளுணர்வை வந்து நீங்கள் நம்புங்க. அதே மாதிரி எப்போவுமே உங்களுக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள். கோயிலுக்கு போங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுடைய நேரத்தை வந்து தெய்வீக நேரமாக வந்து நீங்கள் மாற்றுங்க. வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய தேவையான விஷயங்களை வந்து காது கொடுத்து கேட்காதீங்க. சரியா? எப்போவுமே உங்கள் மனசை வந்து அமைதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் குழப்பமடைய மாட்டீங்க. சரியா? இப்போ சில சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கணும். இந்த 3ஆம் நபருக்கு வந்து இனிமேல் மன நிம்மதி இருக்காது. சரியா? அவங்களும் சரியாக தூங்க மாட்டாங்க. அவங்களும் எதையாவது நினைப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் நபருக்கும் அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகும். சரியா? அந்த பிரேக்கப்பை வந்து 3ஆம் நபரால் ஏற்றுக்கொள்ளவே வந்து முடியாது. நீங்கள் எப்படி ஒரு பெயினை அனுபவிச்சிங்களோ இனிமேல் அதே மாதிரியான ஒரு வலியை வந்து இந்த 3ஆம் நபர் வந்து அனுபவிக்க போகிறாங்க. குழப்பமான இந்த காலங்கள் எல்லாமே வந்து இனி உங்களுக்கு அமைதியான ஒரு காலமாக வந்து மாறப்போகுது. உங்கள் நபருக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லைன்னு பார்க்குறப்போ காதல் வந்து இருக்குது. சரியா? ஆனால் அவங்க வந்து
2 விதமாக இருக்காங்க. ஒரு நேரத்தில் நல்லா பேசுவாங்க, ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க. உங்களுக்கே சில நேரம் தோணும், இந்த நபர் இப்படி எல்லாமே பண்ணுறத பார்த்து எதுக்காக இருக்கணும், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், இப்படி கூட உங்களுக்கு தோணும். இதெல்லாமே உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள். சரியா? இதை தாண்டி நீங்கள் வரணும். ஏன்னா இதுவும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கடந்து போகத்தான் போகுது. சரியா? பிரச்சனைகள் வரப்போ வந்து எப்போவுமே நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசு வந்து அமைதியாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. எதையுமே தேவையில்லாமல் சிந்திச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கோ உங்களுடைய கடமைகளை வந்து நீங்கள் ஒழுங்காக நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பொக்கிஷமானது. சரியா? இந்த நேரம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதே மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய கிடைச்ச விஷயங்களுக்கு எல்லாமே உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவிங்க. அடுத்தடுத்த நாட்கள் வந்து உங்களுக்கு இன்னும் இனிமையான நாட்களாக வந்து மாறும். சரியா? அதனால் நீங்கள் இப்போது இந்த தேர்ட் பார்ட்டியை பற்றியோ ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரீயூனியன் வந்து இருக்குது. உங்களுடைய பேட் டைம் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. சரியா? இனிமேல் ஒரு புதிய ஆரம்பம் இந்த காதலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.